ஒரு பெண்ண ஒரு சக மனிதனா பார்க்க முடியாத ஒரு தலைமுறை வந்து மறுபடியும் உருவாகிட்டு இருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க அத Facebook கமெண்ட்ஸா இருக்கலாம், Instagram கமெண்ட்ஸா இருக்கலாம். ஒரு பெண்ண வந்து எப்படி ஒரு கேவலமா பேச முடியுங்கிறது நான் வளர வளர நான் சின்ன பையனா இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் வளர வளர என்னடா சாதாரணமா இதெல்லாம் பேசுறாங்களே! ஒரு பொது வெளியில வந்து எப்படி இப்படி பேச முடியுது? ஒரு முக்கிய பொறுப்பாளரா இருக்கவங்க வந்து ஒரு பெண்ண வந்து எப்படி இப்படி ஒரு ஒரு சாதாரண ஒரு பொருளா மையப்படுத்தி பேச முடியுது? அப்படிங்கிறது வந்து என்னால ஏத்துக்க முடியல. அதே மாரி தான் இப்போ இருக்க சூழல்ல சினிமாவும் இருக்கட்டும், அதே மாரி நம்ம விளம்பரங்களா இருக்கட்டும், எல்லாமே பெண்கள வந்து ஒரு ஒரு பொருளாவே மையப்படுத்தியே கொண்டு வரதுனால தான், இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து அ சிறு வயதிலிருந்து விதைக்கப்படுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இன்னுமே நம்ம மக்கள் மத்தியில பெண்ணியம் சார்ந்த சித்தாந்தங்கள பரப்பக்கூடிய விதமா இருந்தா நல்லாருக்கும். முக்கியமா நம்ம தவேகாவா இருந்தாலும் சரி, பெரியாருடைய கொள்கைகள் எடுத்திருக்காங்க. முக்கியமா அத பேசுறதா இருக்கட்டும், அல்லது அதுக்கான செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருந்து வெளிய வந்துச்சுன்னா, இதுக்கான தீர்வுகள் கண்டிப்பா முழுமையா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நல்ல பாயிண்ட். ஏன்னா, இந்த சீண்டல் என்பது முதலில் பார்வையில் தொடங்குகிறது. இந்த அவமானம் என்பது, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த ஹியூமிலியேஷன் மனித மாண்ப முதல்ல அது குலைக்குது. பிறகு அது ஒரு மர்டர் லெவலுக்கு போய் நிக்குது. மாண்பு குலைக்கப்பட்டு மரணத்தில் போய் அது முடியுது. அதுல அதுக்கு ரூட் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. சக நண்பராக ஒரு பெண் இருக்கிறது வந்து ஒரு ஆணுக்கு பெரிய பலம் அது. ஒரு ஒரு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்ல முடியும். எல்லா நேரத்திலும் பெண் என்பவள் தாய் தானே. எந்த சூழ்நிலையிலையும் மகளா இருந்தாலும், பாட்டியா இருந்தாலும், பேத்தியா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், உடன் பழகுகின்ற நட்பா இருந்தாலும், பெண் என்பவள் என்றைக்குமே வந்து ஆணுக்கு ஒரு தாய் தான். அந்த தாய் அப்படிங்கிற அந்த பார்வைய இந்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு வரலன்னா, இந்த இந்த ஊடகங்கள் வழியாக, திரைப்படங்கள் வழியாக, சமூக ஊடகங்கள், இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், இவற்றின் வழியாக, இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பெண்ணை ஒருவன் ஒரு ஆண்மகன் பெண்ணோடு இருக்கும்போது தான் பலம் பெறுகிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. இல்ல புதிய அரசாங்கத்துக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நியூ கவர்மெண்ட் ஷுட் டேக் sufficient measures not only physically protect a woman but also teach the general public how you should and why you should respect a woman அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை என்னென்ன வகைகளில் செய்யலாம் ஒரு அரசு? அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு பாடத்திட்டங்கள் அடிப்படையில் இப்போ யூனிசெஃப்ல வந்து இந்த ஜெண்டருக்கான இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. குழந்தைகளை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற இதில் இருக்குது. பெற்றோர்கள் உட்பட எப்படி குழந்தைகளை மாண்போடு நடத்த வேண்டிய இது இருக்குது. அந்த மாண்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக வெறும் படிப்பை கற்றுக் கொடுக்கின்ற இடத்தை தாண்டி மாண்பு, மரியாதை, இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கல்வியில் அடிப்படையில் சொல்லிக் கொடுப்பதும், இந்த இதை வந்து சமூகத்திற்கு இதை கடத்தி செல்வதும். தமிழ்நாடு சமூகம் வந்து ரொம்ப அறிவார்ந்த சமூகம் தான். மற்ற சமூகத்தை இது பண்ணும் பொழுது கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஓரளவு இந்த சமூக சூழலை புரிந்து கொண்டு இந்த இதுலேருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அந்த சமூகத்தை கடத்தக்கூடிய வேலைகளை, அதுக்கான செயல் திட்டங்களை தொடர்ந்து நடத்துவது, இதற்கான ஒரு தனியாக வந்து குழந்தைகள் நலன் அப்படிங்கிற இடத்துல இருந்தும், ஆனால் அதே நேரத்தில் ஜெண்டர் டிஸ்பாரிட்டியோடையும் நடக்கக்கூடாது. இவங்க ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும், ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அப்படிங்கக்கூடிய அந்த சமூக இடைவெளியை வந்து ஒரு பாலின இடைவெளியை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருவரும் இல்லை எல்லா பாலினத்தரும் ஒன்றாக ஒரு சமூகத்தில் வாழ்வதற்கான வந்து ஒரு புரிந்துணர்வோடு வாழ்வதற்கான ஒரு போக்கை தான் கடைபிடிக்கணுமே தவிர, இதில் வந்து ஆண்களுக்கு ஏற்கனவே இதில் சொல்லும் பொழுது அறிக்கையில் சொல்லும்போது ஆணிடையாளர் வந்து இருக்க மாதிரி அந்த மாதிரியான அது பயங்கரமான கிரிட்டிசிசமும் அது ஜெண்டர் பார்வையிலேருந்து ஜெண்டர் லென்ஸ்லேருந்து பார்க்கும்பொழுது அது ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. அது யாரு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மோசமான பார்வையிலிருந்து இந்த அரசு வந்து வெளியில் வந்து ஒரு சமூக ஒரு பாலின சமத்துவ கண்ணோட்டத்தோடு வந்து அணுகணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து தான் நான் இதை பார்க்குறேன்.